தீபாவளிக்கு வந்த ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா கோல்டு ஃபாயில் பிரிண்ட் மாதிரி போட்ட மாதிரி. சரி இதை வச்சு ஏதாவது டிஐஒய் மாதிரி பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கேற்ற மாதிரியே ரீசெண்டாக கடைக்கு போயிருந்தப்போ இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் செட்டு கிடச்சிது. இதில் வந்து அவங்களே ஒரு குட்டி பெயிண்ட்டும் ஒரு சின்ன மேக்னெட்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டுக்கு முன்னாடி இந்த வெல்கம் போர்டு மாதிரி மாட்டலாம், நேம் போர்டு மாதிரியும் ப்ளஸ் வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. இதில் 3 பார்ட் இருந்துச்சு. அந்த 3யும் அந்த ரெக்டாங்கிள் மேலே ஆக்சுவலி வைக்கணும். நான் அதை வேறு மாதிரி யோசித்தேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ்க்கு மேலே இப்படி வைக்கலாம், இந்த இதில் வந்து ஏதாவது கோட்ஸ் மாதிரி எழுதலாம், நேம் அந்த மாதிரி எழுதலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த வெல்கம்க்கு வந்து பிளாக் அடிச்சுட்டு அதுக்கு மேலே கோல்டு அடிக்க போகிறேன். ஏன்னா கோல்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி பிளாக் அடிச்சுட்டு அதுக்கு மேலே கோல்டு அடித்தோன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இதை என் பையனும் நானும் சேர்ந்து செஞ்சோம். அவன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தான் இதை பண்ணணுன்னு. அதுக்கப்புறம் 3D அவுட்லைனரில் வந்து கோல்டு கலர் இருக்குல்ல, அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். ஆக்சுவலாக இந்த கோல்டு கலர் இப்போ தெரியாது, நான் இதுக்கு மேலே பிளாக் அடிக்க போகிறேன். இருந்தாலும் அந்த ஒரு 3D இது வேணுங்கிறதுக்காக டு அவர் ஹாப்பி பிளேஸ் அப்படிங்கிறத இதில் எழுதுகிறேன். எழுதிட்டு அதுலேயே கீழே வந்து எங்கள் 3 பேர்த்து பேரும் எழுத போகிறேன். இந்த பேசிக் கான்செப்ட் பார்த்திங்கன்னா வெல்கம் டு அவர் ஹாப்பி பிளேஸ் அப்படின்ட்டு நாங்கள் 3 பேரும் வெல்கம் பண்ணுற மாதிரி. இதை வீட்டுக்கு முன்னாடி நேம் போர்டாக மாட்டலான்ட்டு இருக்கேன். எப்படி இருக்குங்கிறது தெரில, சும்மா ஒரு ஐடியா தான். இன்னொன்று, என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்கும், என்ன கோல்டு, ஸோ அதை வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ எழுதி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெட்டர்ஸ் மட்டும் எம்போஸ்டாக இருக்கும். இதுக்கு மேலே நான் பிளாக் கலர் அடிச்சுட்டு மறுபடியும் மெட்டாலிக் கலர்ஸில் வந்து ரஸ்ட் அப்படின்னு ஒரு கலர் இருக்குது. அந்த எக்ஸாக்ட் நேம் வந்து இதில் பாருங்கள் தெரியும். இது வந்து மெட்டாலிக் கலர்ஸில் வந்து 4 கலர்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த கலர் பியர்ல் மெட்டாலிக் ரஸ்ட் அப்படின்னு. இது முடித்ததுக்கப்புறம் கோல்டு டஸ்ட்டை வந்து லைட்டாக ஃபிங்கரில் டச் பண்ணி அந்த எம்போஸ்டாக இருக்கிற லெட்டர்ஸ் மேலே மட்டும் தேய்ச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் அந்த மேல் அண்ட் ஃபீமேல் பெயிண்ட் பண்ணி பார்ட் 2ஆக போடுறேன். பை பை.